ஆரவழி சண்டை தெரியுமா? தெரியுமே. அதுல ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு கூத்து கொடுக்கணும். ஆரவழி சண்டையில பாடுனா கூத்து இப்பயே கொடுக்குறேன். எத்தனை பாக்கு நீ கொடுக்குற? நான் இப்பயே கொடுக்குறேன். உங்களை எல்லாம் வாய் தோற சொல்லி. சரி பாடுங்கற. ஆமா. டேய் அது பாடுறதா பொம்பளை வேஷம் நிறைய வேணும். ஒரு கூத்தாருக்கு பொம்பளாத கூட்ட வர மாட்டீங்க? நாங்க பொம்பளை நீ இந்த நாடை சொல்லவே இல்லையே. அடியா அடியா அடியா
டேய் இதுக்கெல்லாம் இந்த வேலை ஆகாது. எனக்கு நீ கூத்தியாக உனக்கு கொடுக்கல. ஏண்டா இந்த வேலை மாதிரி இருக்காவாதா? டேய், மாடி, நம்மளால இந்த வண்டியை ஏத்தியே போடுவேன். நான் தான் ஆரவள்ளி, மயிர்வள்ளி நிட்டு. ஏண்டா, தம்பி யோ, இரு. Oh my God! Very nice. Bye. டேய், யாருக்கிட்ட பிடிக்கிறாயா? கோமாளி, எனக்கு யாரை பிடிச்சிக்கணும்? 2 நாள் நாடகம் காட்டலாம். தம்பி நான் எத்தனை மார்க் கொடுக்குற நீ இப்ப குடுறா நான் உங்களை கொடுக்குற முதலையும் சரியில்லை அதுவும் சரியில்லை. சரி போனால் போகட்டும். ஆ நம்ம 20 பேர் பேசிக்கொண்டிருந்தா சரி வெகு நேரம் ஆகிவிடும். ஆய்விடும் இன்று வைத்துள்ள நாடகம் என்னன்னா, ஆனா ஆ, மாதவா சாமி அமராவதி என்னும் பொன்னுலகத்தில் சபை கூடினார் தேவர் சபை தேவர் சபை. பூலோகத்தில் ஒரு சபை கூடினார் ராஜ புண்ணிய சபைங்க. ராஜ புண்ணிய சபையிலே ஆமா. இங்கே ஆ, இதா இது குன்று சம்பளத்திலே எழுந்தருளிய ஆ, குன்று சம்பளத்திலே எழுந்தருளிய எழுந்தருளிய மாரியம்மனுங்க. கடையில விற்கிற பன்னீர் ரெண்டாலும் ஒன்று ஒன்று அதிவீர சத்திரியர் ரெண்டாலும் ஒன்று ஒன்று அவரவர் இதிலே இருந்து ஆ, ஏங்க பொது பொதுமத்தினால் ஆ, இன்று தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் ஆமாங்க. குறிப்பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அப்படி இருந்தாலும் ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரு தாய்மார்கள் தாய்மார்களும் இந்த குன்று சம்பளத்திலே எழுந்தருளிய எழுந்தருளிய அனைவர்களும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய கலைவாணி சரஸ்வதி நாடக சபா குழுவினர்களை கொண்டு வந்து இன்று ஒரு நாள் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் அப்படி இருந்தாலும் இந்த கடலில் வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன தெரியுமா? என்ன நாடகம்? இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் ஆ, என்ன நாடகம் என்ன நாடகம்? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுடா. ஆ? எனக்கு தெரியாது. இப்ப சொன்னால் தெரியும். ஆனால் ஆ, இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகமும் ஆ, சிவபுராணமாக விளங்கப்பட்ட ஆ. பத்தன் மார்கண்டன் என்கின்ற நாடகம். ஓ, பக்தமா இருக்கட்டும். ஆமா சரிங்க. இன்று ஆ, சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய பத்தன் மார்கண்டன் என்கின்ற நாடகத்தை இடையில் அரங்கேற்றம் செய்துள்ளோம். ஏன்னா, ஆ. இந்த பக்தமார்கண்ட நாடகத்தில் ஆ. முதல் சபை பெருமார் யார் வராங்க? யாரு சபைக்கு யாரு வராங்க? யாரு? ஆனால் ஆ, சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவனும் ஆ, இன்னும் ஆ, ஏய், ஓய். அமராவதி என்னும் முன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆ. தேவ இந்திரனே முதல் சபைக்கு வர போகிறார். ஓ, தேவேந்திர மன்னர் சபைக்கு வராரு. ஆமா ஏன்னா, ஆ. அவர் வருவார் சொல்றீல. ஆமா. அவர் எதுல வருவாரு? ரதத்துல வருவாரு. இல்ல சொர்க்க ரதமா? டேய், அதெல்லாம் அங்க அங்க இல்லையா? ஆ. பிறவி ஏற்றி ஆ. அவர் இதுல வந்துட்டு இருப்பாரு. ஒரு பக்ரி. ஆமா பக்கிரி இல்ல, ஆ, அது குதிரை ஏறி ஆ, ரதத்துல உட்கார்ந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறாரு. சரி. நான் உள்ள போனா அவர் வெளிய விடுவேன். என்ன சொன்ன? நான் உள்ள போனா அவர் வெளிய விடுவேன். என்ன நீ உள்ள போறன்னு சொல்றீல? கஞ்சா கேஸ் உள்ள போறியா? கற்பழிப்பு கேஸ் உள்ள போறியா? அந்த கேஸ்லாம் இல்ல. ஆ, நீ நினைக்கிறது ஒரு கேஸ் எல்லாம் கிடையாது. ஆ, நான் அரண்மனைக்கு உள்ள போவேன். சரி. அவர் வெளிய வருவாரு. அவர்கிட்ட பார்த்து பேசி தோலை உரிச்சு விடுவாரு. ஏன் ஆட்டு வியாபார கடையை வச்சுக்கிறேன்? என்னத்துக்கு? கறி வெட்டுற கடை. ஏய், தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய ஆ. தேவ இந்திரன் என்று சொன்னா ஆ. அந்த 2 சராசரி 7 14 புகழுமே கிடக்கும். சரியா. அப்படியாப்பட்டவர் வராரு. அவருக்கு மதிப்பு மரியாதையா கொடுத்து அவர்கிட்ட மன்னிப்போடு நினைத்து ஆ. கதை என்னமோ அதை மட்டும் கேளு. சரிங்க. நான் சென்று வருகிட்டுமா? போய் வாசல் வருகிறோம். மருத்துவர் தேவேந்திர மன்னனே.